ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டி தேய்மானங்கிறது காமனாகவே இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி, வைட்டமின் D3 டெஃபிஷியன்சி, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அஃபெக்ட் பண்ணுறதே வந்து நீ ஜாயின்ஸ் தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. கர்ப்பப்பை எடுத்துக்கிட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முட்டை தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ முட்டை தேய்மானம் வந்து நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வாக் பண்ணும்போது ஒரு கிரிப்பிட்டஸ் மாதிரி ஒரு சவுண்டு வருது, சடனாக வந்து முட்டியில் வந்து ரொம்ப வீக்கம், உங்களுக்கு வலி இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு வாக் பண்ணும்போது வந்து பேலன்ஸ் கிடைக்கல, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி வந்து உங்களுக்கு எந்த ஜாயின்ல பெயின் இருந்துச்சுனால ஃபஸ்ட்டு வந்து வெயிலில் நிற்கிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஆகுது வந்து சன்பாத் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து சேர்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து வாரத்தில் ஒரு 3 நாளாவது மீன் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து முடக்கத்தான் கீரை சூப்பு, பிரண்டை வந்து நீங்கள் துவையல் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து 2 எக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.